காலையில் சட்னிக்கு தாளிக்கிறது, தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தோசை கல்லுலேயே தாளித்து கொட்டிடலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு பாத்திரம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வேலையும் டக்குன்னு முடியும். இது முடிஞ்சோடனே அப்படியே நம்ம தோசை ஊற்றுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிடலாம். அதே மாதிரி பால் பாத்திரத்துலேயும் நம்ம தயிர் சாதம் கிளறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலை மிச்சம். பட் தயிர் ஆட் பண்ணுறது மட்டும் தனியாக எடுத்து டிஃபன் பாக்ஸில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாலோட ரைஸ் கலந்து இந்த மாதிரி தாளித்து கொட்டி மட்டும் கலந்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை அழுது உரிக்கணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா கண் எரிச்சல் இல்லாமல் உரிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கண் எரிஞ்சு கண்ணிலேருந்து தண்ணி வர்றது நம்ம கண்களை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லது தான். பட் நிறைய குவான்டிட்டியில் நம்ம வெங்காயம் உரிக்கிறப்ப இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வெங்காயம் உரிக்கிறப்ப இந்த வேர் பகுதியையும் இந்த நுனி பகுதியையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உள் தோலோடு விடுறது வெங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளோட டிஷ்ஷில். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை உரிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு இந்த லாஸ்ட் பட் 1 லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் உள்ளே வச்சு நீங்கள் சாம்பாரோ இல்லை எதுக்கு போட்டிங்கனாலும் நல்ல வெங்காய வாசனையோட உங்களோட டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சரவணபவன் சாம்பார்லலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு லேயர் சில நேரம் பிளாஸ்டிக் மாதிரி அது ஒரு ஓரமாக மிதக்க கூட செய்யும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம விலக்கி வச்சிடலாம். பட் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட டிஷ்ஷுக்கு. இட்லி மாவு சில நேரம் அரைக்கிறப்ப ரொம்ப இந்த மாதிரி தண்ணியாக போயிடும். நீர்க்க போயிடுச்சு அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி அவல் இருக்குது இல்லையா, இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக மேலே தூவி விட்டுடுங்க. கலந்து விடாதீங்க. உடனே கலந்தீங்கன்னா அது ஃபுல்லும் அப்படியே கட்டியாக போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அதை இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே லேசாக தூவி விட்டுடுங்க. அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கலந்தோம்னா நமக்கு கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஊறியிருக்கும். அப்புறமா கலந்துக்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவல் இந்த மாதிரி நல்லா ஊறியிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அவலை தூவிட்டு மேலே நல்லா தண்ணியை தெளித்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க, ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். அந்த மாதிரி செஞ்சுட்டு மெதுவாக ஒரு முள் கரண்டி வச்சு மெதுவாக இப்படி கலக்கி விடுங்க. அப்போது கட்டி தட்டாமல் அந்த அவல் நல்லா கலந்துரும் மாவோட. இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க மாவில். இந்த மாதிரி பீட்டர் இருந்ததுன்னா கூட நீங்கள் இதை போட்டு கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாமல் நல்ல மாவு இறுகி கெட்டியாக கிடைக்கும். இந்த அவல் தன்னோட எடையை விட பல மடங்கு தண்ணியை உள்ளே இழுத்துக்கும். ஸோ உங்களுக்கு இட்லியோட சாஃப்ட்னஸும் குறையாமல் இருக்கும், மாவும் நமக்கு கெட்டியாகி கிடைக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. பார்த்திங்கன்னா முன்னை விட மாவு நல்லா கெட்டியாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ தேவைக்கு ஏற்றபடி அவல் பொடி சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலந்துக்கலாம். கப்புக்கு மேலே அவல் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு துளி உப்பு போட மறந்துடாதீங்க, இல்லாட்டி உப்பு கம்மியாயிடும். சில நேரம் நம்மளோட கேஸ் லைட்ரு எவ்வளோ இது பண்ணாலும் வேலையே பார்க்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல வெயில் இருந்ததுன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கேஸ் எரிஞ்சிட்ருக்கப்ப லைட்டாக அந்த சூடு படுற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்மளோட காஃபி ஃபில்டர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம்னா அந்த ஓட்டெல்லாம் அடைச்சிக்கும். காஃபி ஃபில்டரை இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு அந்த தீயில் அப்படி கொஞ்சம் நேரம் காட்டினோம்னா அதில் இருக்கிற அந்த காஃபி துகள்கள் ஃபுல்லாக எரிஞ்சு அந்த ஓட்டைகள் எல்லாம் க்ளீன் ஆகிடும், சுத்தமாகிடும். ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் விட்டுக்கோங்க. இதில் இந்த ஃபில்டரை கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா இதில் இருக்கிற அந்த அழுக்கு ஃபுல்லும் க்ளீன் ஆகி நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வெல்லம் இந்த மாதிரி உடச்சி தான் நமக்கு வச்சுருப்போம். ஸோ காஃபி டீக்கெல்லாம் கலக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ ஒரு வாரத்துக்கு தேவையோ அவ்வளோ வெல்லம் எடுத்து அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அளவும் நமக்கு கரெக்டாக தெரியும்.
10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டோம்னாலே இந்த இது வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். மெட்டல் டீ வடிகட்டிகளையும் நீங்கள் இதே மாதிரி பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் சொல்யூஷனில் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சா க்ளீன் ஆகிடும். இல்லை அடுப்பில் லேசாக காமிச்சு தேய்ச்சிட்டோம்னா கூட இது நல்லா க்ளீனாக கிடைக்கும் நமக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பனீர் எடுத்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி திக்காக இருக்கும். போட்டால் வந்து அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கிற அந்த டேஸ்ட் வராது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இதில் போட்டுட்டு ஏதாவது ஒரு சூடான பொருள் இருக்கிற பாத்திரத்துக்கு மேலே, இதர் பால் பாத்திரத்துக்கு மேலேயோ, இல்லை நான் இன்றைக்கி வந்து ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன், இந்த மாதிரி எது மேலேயாவது வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா சாஃப்டாக இப்போ பண்ண பனீர் மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் சாஃப்டாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு.